அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் இந்த மாதம் சாதகமான மாதமாக திகழப் போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட்டாலும் அதற்கு இணையான செலவுகளும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்றம் இறக்கம் தென்படும். மருத்துவ ரீதியாக செலவுகள் உண்டாகும். பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குடும்ப உறுப்பினர்களின் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் சில தவறுகள் பெரிய பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வருமானம் உண்டாகும். இருந்தாலும் உடன் இருப்பவர்களால் முழுமையாக நம்பாமல் தானே முடிவெடுப்பது இந்த மாதம் நன்மையை தரும். பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் குரு பகவானின் சேர்க்கையால் பொருளாதார வளம் மேம்படும். சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப பெண்கள் பல வகைகளிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒதுங்கி இருப்பது நல்லது. ஆனால் அவர்களால் நன்மை கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது இந்த மாதம் நல்லது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் கிடைக்கும். வீடு கட்டவோ அல்லது விரிவுபடுத்தவோ தேவையான கடனுதவி இந்த மாதம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் சூரியன் சேர்க்கையால் பணியாளர்களுக்கு பணி சுமையும் அலைச்சலும் அதிகரிக்கும். சிலருக்கு சலுகைகளுடன் கூடிய இடமாற்றமும் உண்டாகும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில சலுகைகள் கிடைக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் எளிதில் கிடைக்கும். வியாபாரிகள் ஓரளவுக்கு இந்த மாதம் லாபம் அடைவார்கள். மாதத்தின் ஆரம்பத்தில் விற்பனையும் லாபமும் பல மடங்கு அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் பாதிப்புகளும் குறையும். பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பெண்கள் இந்த மாதம் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சுய தொழிலில் ஈடுபடும் பெண்கள் நல்ல வளர்ச்சி காண்பார்கள். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணம் வாங்கும் யோகமும் உண்டாகும். பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில், அதாவது 17/8/2024 அன்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மற்றும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களின் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கும் காலம் வந்துவிட்டது. பயணங்கள் மூலம் வெற்றியை கொடுக்கும். உடல் நல பாதிப்புகள் பெரும்பாலும் குறையும். இது நாள் வரை கஷ்டங்களை ஏற்படுத்தி வந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வக்ரமடைந்து இருப்பதால் குடும்ப வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். ஆன்மீக வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்க முடியும். ஏற்கனவே வாங்கிய பழைய கடன்களை திருப்பி அடைத்துவிட முடியும். உங்கள் கையில் பணம் அதிகரிக்கும். விருந்து விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல விருப்பம் ஏற்படும். வெளிநாடு சென்று வரும் யோகமும் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் புதிய முயற்சிகள் லாபம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் உங்கள் புகழ் செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த நல்ல காரியங்கள் இனிமேல் வெகு விரைவாக சிறப்பாக நடைபெறும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேரும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை வாங்க முடியும். மாதத்தின் இறுதியில் 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மற்றும் அதே தேதியில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக மனதில் உற்சாகம் ஏற்படும். ஆனாலும் வீண் பகையும் உண்டாகலாம். நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 31/8/2024 அன்று புதன் பகவான்
உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனமாக இருங்கள். எதிலேயும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகளை ஏற்படலாம். கடன் கொடுக்கும்போது கவனமாக இருங்கள். வாகன வசதி உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவானின் சேர்க்கையால் நீண்ட தூர தகவல்கள் நல்லதாக கிடைக்கும். எதிலும் நிதானம் தேவை. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதப்படும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல், கூடுதல் உழைப்பும் இருக்கும். சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள். அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த தன வரவு கிடைக்கும். உங்களின் திறமை அதிகரிக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். ஆனாலும் எதிலும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதுமே வக்ரமடைந்து இருப்பதால் உறவினர்கள், நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவர்களின் ஆதரவும் கிடைக்கும். செலவுகள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். விசாகம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆகஸ்ட் மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. 12 ஆண்டிற்கு பிறகு உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்தும் காணாமல் போகும். உங்கள் ராசிநாதனும் குருவுடன் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாகி இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை இப்போது அடைவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் கூடி வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் நிறைவேறும். பணியாளர்களால் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தேங்கி இருந்த தொழில் மாற்றம் ஏற்படும். உற்பத்தியும் லாபமும் இந்த மாதம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் லாபம் பல வழிகளிலும் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்பவர்களின் விருப்பங்கள் பூர்த்தியாகும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குரிய பாதை தெரியும். உங்கள் உடல் நலனில் ஏற்படுத்தி வந்த பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியம் சீராகும். அலைச்சல் குறையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். நீங்கள் ஈடுபடும் செயல்களில் வெற்றிகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் நினைப்பது நிறைவேறும் மாதமாக இருக்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து சங்கட பலன்களை வழங்கி வந்த நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகும். உடல் நலை சீராகும். கனவு நனவாகும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். குரு பகவானின் பார்வைகள் ராசிக்கு உண்டாவதால் செல்வாக்கு உயரும். நெருக்கடிகள் நீங்கும். பொருளாதார நிலை உயரும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் அங்கேயே உண்டாவதால் வருமானம் உயரும். ஆன்மீகவாதிகள் செல்வாக்கு அடைவார்கள். வெளிநாட்டு தொடர்பால் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பால் நிலை உயரும். வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வரும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். விவாகரத்து பெற்றவர்களுக்கும் துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணத்திற்குரிய முயற்சிகள் வெற்றியாகும். நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதல்களை இந்த மாதம் நிறைவேற்ற குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக இருக்கப் போகிறது. ராசிநாதன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகுவதுடன் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் தோன்றும். புதிய பாதை தெரியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடங்கள் விலகும். ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும். பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வேலை செய்யும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்கும்.
சனிக்கிழமைகளில் அனுமாரை வழிபட சங்கடங்கள் யாவும் நீங்கும், முயற்சிகள் வெற்றியாகும், வாழ்வு வளமாகும், நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.